அன்புள்ள விஜய் டிவி நேயர்களே வணக்கம். ஜோதிட தகவலில் கிரகங்களுடைய பார்வையின் பலாபலங்களை பற்றி சில குறிப்புகள் கூற உள்ளேன். அனைத்து கிரகங்களும் தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 7வது வீட்டை பார்க்கும். இதில் சிறப்பு வாய்ந்த பார்வை என்பது குரு பார்வையாகும். குரு பகவான் தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து, அதாவது ஜனன ஜாதகத்தில் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ அந்த ஸ்தானத்திலிருந்து 5, 7, 9 ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பார். நவ கிரகங்களில் குரு பகவான் ஒரு சுப கிரகமாகும். சுப கிரகங்களுக்கு தலைவனாக விளங்கக்கூடிய குரு பகவான் ஒரு ஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது, ஒரு கிரகத்தை பார்க்கின்ற பொழுது அனுகூலமான பலன்களை உண்டாக்கும். பொதுவாக குரு பார்வையை கோடி புண்ணியம் என்று கூறுவார்கள். குரு பார்வை ஒருவர் ஜாதகத்தில் ஒரு சில ஸ்தானங்களுக்கு ஏற்படுகின்ற பொழுது அந்த ஸ்தான ரீதியான பலன்கள் சாதகமான பலனை உண்டாக்கும். ஒருவர் ஜாதகத்தில் எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அந்த குருவின் பார்வை இருக்கின்ற பொழுது சகல தோஷமும் விலகி சாதகமான பலன்களை அடைய முடியும். பொதுவாக ஒருத்தருடைய ஜாதகத்தில் லக்ன பாவம் சொல்லக்கூடிய 1ஆம் வீட்டை குரு பார்த்தால் நல்ல உடலமைப்பு, அது மட்டும் இல்லாமல் நல்ல பண்பு எல்லாம் உண்டாகும். 2ஆம் வீட்டை குரு பார்த்தால் நல்ல பேச்சாற்றல், சிறப்பான பண வரவுகள், அமைதியான குடும்ப வாழ்க்கை உண்டாகும். 3ஆம் வீட்டை குரு பார்த்தால் எடுக்கிற முயற்சிகளில் அனுகூலங்கள், அது மட்டும் இல்லாமல் சிறப்பான உடலமைப்பு எல்லாம் உண்டாகும். 4ஆம் வீட்டை குரு பார்த்தால் சொந்த வீடு யோகம், சொத்து யோகங்கள், சிறப்பான கல்வி ஆற்றல் உண்டாகும். ஒருவரின் ஜாதகத்தில் 5ஆம் பாவத்தை குரு பார்த்தால் குழந்தை பாக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு, உயர்கல்வி யோகமானது சிறப்பாக இருக்கும். 6ஆம் வீட்டை குரு பார்த்தால் உங்களுக்கு எந்த எதிர்ப்பையும் சமாளிக்கக்கூடிய யோகமானது ஏற்படும். ஒருவரின் ஜாதகத்தில் 7ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய களத்திர பாவமான 7ஆம் வீட்டை குரு பார்த்தால் கணவனுடைய வாழ்க்கை, அதாவது கணவன் மனைவி வாழ்க்கை என்பது சிறப்பாக இருக்கும். கூட்டாளிகளால் கூட சாதகமான பலன்கள் இருக்கும். ஒருவரின் ஜாதகத்தில் 8ஆம் வீட்டை குரு பார்த்தால் நீண்ட ஆயுள் உண்டாகும். 9ஆம் வீட்டை குரு பார்த்தால் தாராளமான பண வரவுகள் ஏற்படுவது மட்டுமில்லாமல் தந்தை வழியில் அனுகூலங்கள், தந்தை மூலமாக சிறப்புகள் எல்லாம் உண்டாகும். குரு பார்வை 10ஆம் வீட்டுக்கு இருக்கின்ற பொழுது நிலையான வருமானத்தை அடைய முடியும். 11ஆம் வீட்டை குரு பார்த்தால் மூத்த உடன்பிறப்பு மூலமாக அனுகூலங்கள், பொருளாதார ரீதியாக நல்ல மேன்மைகள், சிறப்பான லாபங்களை அடைய முடியும். 12ஆம் வீட்டை குரு பார்த்தால் நிம்மதியான உறக்கம், ஏற்படக்கூடிய செலவுகள் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய அமைப்பானது உண்டாகும்.